அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ரஜபு மாதம் ஆரம்பித்திருக்கிறது. ரஜபு என்பது ரமலான் மாதத்தை முன்னோக்கக்கூடிய மாதம். இந்த ரஜபு மாதத்திற்கும் ரமலானுக்கும் இடையில ஷாபான் அப்படிங்கிற ஒரு மாசம் தான் இருக்கு. ரஜபு வந்துட்டாலே ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு. ஏன் ரஜபு வந்தால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் வந்துவிட்டால் ரமலானை வரவேற்கக்கூடிய நிலையில் ஒரு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ரமலானை அடைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே துஆ செய்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ செய்யும்படியும் நமக்கு அந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபானின் வ பாரிக் லனா ஃபீ ரமலான். ரஜப் ஷஅபான்லயும் பரக்கத் செய், ரமலான்லயும் பரக்கத் செய் அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் என்ன வருது. இப்படி ரமலானை அடைவதற்குண்டான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் துவங்கியதிலிருந்து ரமலானை வரவேற்பதற்கும் ரமலானை அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த துஆ நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகள். அருமையானவர்களே, ரமலான் வந்தாதான் நம்ம புற பார்ப்போம். ரமலான் முடியும் பொழுதும் என்ன பண்ணுவோம், எப்ப பெருநான்னு சொல்லி புற பார்ப்போம். ஒவ்வொரு மாதங்களும் பிறையை பார்க்க வேண்டும், அது ஒரு சுன்னா. அது டெய்லி காலண்டரை பார்க்குறோம்ல, இன்னைக்கு எத்தனாம் தேதி, இன்னைக்கு கல்யாணம் எதுவும் இருக்கா, இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கா, எல்லாத்தையும் நாம் கவனிக்கிறோம் அல்லவா. நாம் குறிப்பிட்ட நாட்களில் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது அல்லது வர வேண்டியது எல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஒவ்வொரு மாதமும் பிறையை நாம் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா ரஆ ஹிலால், ஒரு மாதத்துடைய முதல் பிறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டால் சொல்லுவாங்க, ஹிலாலு கைரின் வ ருஷ்தின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடுத்தம் சொல்லுவாங்க. இந்த ஹிலால், இந்த பிறை நல்வழி காட்டக்கூடியதும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, பிறையை பார்த்தவுடன் இந்த துஆவை செய்வாங்க. அருமையானவர்களே, அடுத்து சொல்லுவாங்க, அந்த பிறையை பார்த்த பிறகு அந்த பிறையை பார்த்து சொல்லுவாங்க, ஆமன்து பில்லதி ஹலக்கக, உன்னை யார் படைத்தானோ அவனை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று பிறையை பார்த்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமன்து பில்லதி ஹலக்கக, உன்னை யார் படைத்தானோ அவனை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு துஆ செய்வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையும் 3 தடவை செய்வாங்க. அடுத்து சொல்வாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி தஹப பிஷஹரின் கதா வஜாஅ பிஷஹரின் கதா. இந்த மாசம் போயிடுச்சு, அடுத்த மாசம் வந்துருச்சு. இப்படி மாதங்களை மாதங்களை போக வைத்து அடுத்த மாதங்களை அடைய வைத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றெல்லாம் ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்கத்திலையும் பிறையை பார்த்து அந்த பிறை பார்த்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகளை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்ப்பாங்க, அந்த பிறையை பார்த்து துஆ செய்வாங்க அப்படிங்கிற நிறைய செய்திகள் நமக்கு. அதே போல இந்த ரஜபு மாதம் பிறந்தோடனே இப்படி துஆ செஞ்சாங்க, பாரிக்கலனா யா அல்லாஹ் இந்த ரஜபு மாசத்துல பரக்கத் செய்வாயாக, ஷாபான் மாதத்துல பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று பரக்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. பரக்கத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது, மிக மிக அவசியமானது. பரக்கத் எல்லாருக்கும் வேணும், பரக்கத்து எல்லோருக்கும் வேண்டும். நமக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது கண்டிப்பாக அவசியமாக எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது. பரக்கத்துனா என்ன? பரக்கத்தை கண்கூடாக பார்க்க முடியாது, பரக்கத்தை கண்கூடாக பார்க்க முடியாது, பரக்கத்திற்கு நேரடி பொருளும் கொடுக்க முடியாது. பரக்கத் என்றால் என்ன? நமக்கு ரப்புடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் பரக்கத்து, நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு பரக்கத்து. இப்படி துஆ செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக, என்னுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் என்னுடைய இபாதத்திலே பரக்கத் செய்வாயாக, என்னுடைய இல்மிலே ஞானத்திலே பரக்கத் செய்வாயாக, என்னுடைய வீட்டிலே பரக்கத் செய்வாயாக, என்னுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக, என்னுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக, என்னுடைய ஆயுளிலே பரக்கத் செய்வாயாக என்றெல்லாம் நாம் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். நமக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்து கொஞ்சம் பொருளாதார விசாலமாக ஆகணும் அப்படின்னா பரக்கத்தை கேட்டுவிட்டால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எவ்வளவு விசாலத்தை வேண்டி நியத் செய்து நாம் கேட்கிறோமோ அல்லாஹ் அதை விட பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுமா. அதுல அல்லாஹ்விடத்தில் இப்படிதான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் பரக்கத்தை கேட்டு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய சம்பாதிச்சும் மன நிறைவு இல்லாமல் வாழுகிறோம் அல்லவா, அது பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். மன நிறைவு இல்லாமல் வாழுகிறோம் அல்லவா, நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா மன நிறைவே இல்லை, இது பரக்கத்து இல்லாத நிலை. அதனாலதான் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய ஆயுள் பரக்கத்து, நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து, நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து, நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்து, வியாபாரத்தில் பரக்கத்து, கொடுக்கல் வாங்கல பரக்கத்து என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெறக்கூட வேண்டும். அல்லாஹ் சில காரியங்களிலும் சில பொருட்களிலும் சில நேரங்களிலும் சில நாட்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஜைத்தூன் ஆலிவ்கள், ஆலிவாயில், ஆலிவை பத்தி அல்லாஹ் சொல்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன்,
அந்த அந்த ஆலிவ் இருக்கிறது அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலு அஸ்ஸைத் வஅத்ஹினு பிஹி, நீங்கள் ஆலிவை சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அதை தலைக்கு தேய்த்துக் கொள்ளுங்கள், எண்ணெயாக தேய்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ஃபஇன்னஹா பரக்கா, அது பரக்கத் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னஹா பரக்கா, ஸைத்ல என்ன இருக்கு, ஆலிவ்ல பரக்கத் இருக்குது என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஸைத்தூனத்தின் முபாரக்கா, குர்ஆன்ல சொல்றான் ஸைத்தூன்ல பரக்கத் இருக்கிறது குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஸைத்ல ஆலிவ்ல பரக்கத் இருக்கு, அதை உண்டு கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள், அதை எண்ணெய் தலையில் எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம குடிக்கிறோம் பால் இருக்குல்ல, பாலில் பரக்கத் இருக்கிறது, நாம் குடிக்கக்கூடிய பாலில் பரக்கத் இருக்கிறது. நம்ம பால் குடிச்சோம் அப்படின்னா பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்த பிறகு துஆ கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. யா அல்லாஹ் இதுல பரக்கத் செய்வாயாக, இதை நீ அதிகப்படுத்தி தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும்படி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பனா பாலை குடித்த பிறகு அதில் பரக்கத் இருப்பதனால் பரக்கத் செய்வாயாக என்று துஆவை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி உணவு வகைகளில் பரக்கத் இருக்கிறது, உணவு வகையில பரக்கத் இருக்கு. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, தேன், தேனீக்களை பற்றி சொல்லும். தேன் நல்ல எல்லா நோய்களுக்கும் மருந்து என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. அந்த தேனில் பரக்கத் உண்டு. கருஞ்சீரகம், அதில் பரக்கத் உண்டு. இப்படி சில பொருட்களில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதர் திருமணம் முடிச்சா அவருக்கு என்ன வாழ்த்து சொல்லுவோம்? பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மணமக்களுக்கு துஆ செய்யும்படி துஆ செய்வதற்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மணமக்களை வாழ்த்துறதுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்கிறோம். நாம் என்னுடைய எல்லா நிக்காஹ் கார்டுலையும் இந்த துஆவை போட்டிருக்காங்க. என்ன இது ஹதீஸில் வரக்கூடியது. மணமக்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும். இப்பதான் வாழ்க்கையை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது நாம் பரக்கத்துடன் நாம் துவங்கும் பொழுது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக அமையும் என்று இந்த பரக்கத்திற்குரிய துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பாரக்கல்லாஹ் அப்படிங்கிறதெல்லாம் எப்ப இந்த திருமணத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, உகைல் இப்னு அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், வயது முதிர்ந்தவர், திருமணம் முடிக்கிறார். வயசான காலத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம், தேவையுடையவர்கள் பண்ணிக்கொள்ளலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. இது இந்த காலத்தில் பெருசா கிழவன்லாம் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையுடையவர்கள் அப்படி அவருடைய தேவையை எங்கதான் போய் நிறைவேற்றுவார். உகைல் இப்னு அபீ தாலிப் திருமணம் முடிக்கிறார். வயதான காலத்தில் அந்த திருமணம் முடித்த சமயத்தில் அவர் பேர பிள்ளைங்கள்லாம் வாழ்த்துறாங்க. பேர பிள்ளைங்கள்லாம் திருமண வாழ்த்த, பேர பிள்ளைகள் எல்லாம் தாத்தாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க. பிர்ரிஃபாயி வல் பனீன் என்று அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க. ஆண் பிள்ளைகளை பற்றி நல்ல இணக்கத்துடன் வாழட்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்து சொல்றாங்க பேர பிள்ளைங்கள்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் உள்ள பிரார்த்தனை, இது இப்படி பிரார்த்தனை செய்யாதீங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளை பட்டு மட்டும்தான் வாழணுமா, பொம்பளை பத்து பிள்ளை வாழக்கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ பாரக லக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இப்படி துஆ செய்யுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவள் மூலமாக உங்களுக்கு பரக்கத்து ஏற்படட்டும், உங்கள் மூலமாக அவளுக்கு பரக்கத்து ஏற்படட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்காக வேண்டி பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடித்து வந்த பிறகு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனக்குமா ஃபீ கைர் என்ற துஆவை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய திருமணத்து செய்தியை கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தாங்க. இப்படி பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல சில பெரியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அல் கபாயிரு அல் பரக்கத்து மா அகாபிருக்கும், உள்ள பெரியவங்க இருப்பாங்கல்ல, அதில் அவர்களுடன் சேர்ந்து இருப்பதனால் அவருடைய சில உபதேசங்களை கேட்டு வாழ்வதன் மூலமாக நமக்கு பரக்கத்து ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வர்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவருடைய திருமண வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா முறிவு ஏற்பட்டுச்சு. இதாவுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இத்தா காலங்கள், என்னுடைய வாழ்க்கை நிறைவுற்று இதாவுடைய காலங்களும் முடிஞ்சிருச்சு என்று சொன்னாங்க. யாராவது பொண்ணு கேட்டு வந்தாங்களா அவங்கள்ட்ட? முஆவியா வந்தார், இன்னும் சில பேர்லாம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, அவர் முரட்டுத்தனமாக ஓடுவார், உங்களுக்கு பொண்ணு கேட்டு வந்தவங்கலாம் இப்படிப்பட்டவங்க அவங்களுடைய குணங்களை பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வேணாம் இவர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், யாரை திருமணம் முடிக்க வேண்டும்? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, உஸாமா பின் ஸைத் திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உஸாமாவை ஃபாத்திமாவுக்கு பிடிக்கல, ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? அவங்க கருப்பு நிறத்தில் உள்ளவங்க. இவங்க குறைஷி பெண்மணி, ரொம்ப அழகாக இருப்பாங்க. குறைஷி குலத்து பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்களுங்க. ஒரு அடிமை, நீக்குறோம், பார்ப்பதற்கு அழகில்லாதவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸாமாவை பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையுடைய பிள்ளை, அவர் கிட்டத்தட்ட பேரப்பிள்ளை. உஸாமாவை திருமணம் முடிச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்பதற்காக அப்படி திருமணம் முடித்தாங்க. மன திருப்தி இல்லாமல் தான் திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடித்து அவருடைய வாழ்க்கை ஓகோன்னு இருந்தது. எல்லோரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. பெரியவர்களுடைய சொற்களை கேட்க வேண்டும், உபதேசங்களை கேட்க வேண்டும். அதில் பரக்கத் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அல் பரக்கத்து மா அகாபிருக்கும், பெரியவர்கள்ட்ட பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. பெரியவர்களுடைய நல்ல ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். உறவுகளில் பரக்கத்து உண்டு. இந்த உறவுகளே வேண்டாம் என்று வாழக்கூடியவர்கள் எவ்வளவு பேர்கள்? மாமியார் வேண்டாம், மச்சனை வேண்டாம், குழந்தை வேண்டாம், தான் சொந்தம் இல்லாம வேண்டும், மாப்பிள்ளை சொந்தம் வேண்டாம். அப்படின்னா அவரும் அப்படி மாற்றி யோசிக்க முடியும் அல்லவா? இதுல என்ன ஏற்படும்? பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் தான் ஏற்படும். உறவு, சொந்தம், பந்தம் என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதை பாதுகாக்க வேண்டும். ஃபல்யஸில் ரஹிமா, உன்னுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழு என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படி உறவுகளுடன் சேர்ந்து வாழ்வதும் பரக்கத்து தான். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அது பரக்கத்து. அது மழை பொழிகிறது, மழை நீர் பரக்கத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழை பெஞ்ச சமயத்தில் சஹாபாக்கள் மழையில் ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு, நனைஞ்சிருச்சு. அந்த தண்ணீரெல்லாம் மேலப்பட்ட சட்டையில் பட்ட தண்ணீரெல்லாம் எடுத்து உடம்புல தடவிக்கிறாங்க. மழை நீரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் தேய்த்துக் கொள்கிறார்கள். யார சொல்லல்லா, ஏன் இப்படி தேய்த்துக் கொள்றீங்க? அஹதுன்
பிரப்பிஹி, அஹதுன் பிரப்பிஹி, இந்த மழை நீர் என்னுடைய ரப்புடன் உடன்படிக்கை செய்துட்டு வந்திருக்கு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்புட்ட ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ரப்புடன் தொடர்புடையதெல்லாம் தன்னுடைய மேனியில் பூசிக்கொள்வதன் மூலமாக அதில் பரக்கத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி மழை நீரினால் அல்லாஹ் சொல்வான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமா, வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிறோம், மாஅன் முபாரகன், பரக்கத்தான நீரை இறக்கி வைக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், பரக்கத்தான நீரை நாம் இறக்கி வைக்கிறோம் என்று. வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழை நீர் பரக்கத்தான நீர் என்று நபிகள் நாயகம் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி மழை நீர் என்பது எப்படிப்பட்டது? பரக்கத்தானது. அதே போல சில நேரங்களில் பரக்கத்து இருக்குங்க. எந்த நேரம்? தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரம் பரக்கத்தான நேரம். அஸ்ஸுஹூர் பரக்கா, காலை உணவு. காலை உணவுனா நோன்பு வைக்கிறதுக்கு சஹர் செய்கிறோம் அல்லவா, அது பரக்கத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அது எந்த நேரம்? அது தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் உணவு உண்றோம் நம்ம. அது பரக்கத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஜம்ஸம், மாஉ ஜம்ஸம், அது பரக்கத்து. அது அதே போல ஆடுகள் இருக்குல்ல, எவ்வளவு ஆடுகள் அறுக்கப்படுது நாட்டில், ஆனா அதுல குறைவு ஏற்படுதான்னா செழிப்பை தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். செழிப்பை தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இத்தஹதி கனமன் ஃபஇன்னஹா ஃபீஹா பரக்கா. உம்மஹானி, நீங்க ஆடு எடுத்துக்கோங்க, ஆடு வளர்த்துக்கோங்க நீங்க. ஃபஇன்னஹா பரக்கா, அதுல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு மேய்ப்பு. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் செய்தது 3 விஷயம். ஒன்று, ஆடு மேய்த்தது. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தாங்க. இன்னொன்று, எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சாங்க. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. உம்மஹானியை பார்த்து சொன்னாங்க, ஆடு நீ ஆடு வளர்த்துக்கொள், அதன் மூலமாக உனக்கு பரக்கத்து ஏற்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. உருவா அப்படிங்கிற ஒரு சஹாபி, உருவா அப்படிங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி உருவாட்ட சொன்னாங்க. உருவா அந்த ஒரு நாணயத்தை வாங்கிட்டு, தங்க நாணயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கிட்டு சந்தைக்கு போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாணயத்துக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு சொன்னாங்க. இந்த ஒரு நாணயத்திற்கு, தங்க நாணயத்துக்கு, ஒரு தீனாருக்கு 2 ஆடு வாங்குறாரு சந்தையில் போய். அவருடைய வியாபார திறமை அது. அவருடைய வியாபார திறமை. ஒரு தீனாருக்கு ஒரு ஆடு தான் வாங்க முடியும். ஆனால் அவருடைய திறமையினால் 2 ஆடு வாங்குறாரு அவரு. வாங்கிட்டு வர்ற வழியில ஒரு ஆட்டை வித்துறாரு ஒரு தீனாருக்கு. அப்படின்னா இவர்கிட்ட ஒரு ஆடும் இருக்கும், ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு தீனாரும் இவர்கிட்ட இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுக்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் கொடுத்த தீனார் ஒரு தீனார் இருந்தாங்க, நீங்கள் வாங்க சொன்ன ஒரு ஆடு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னப்பா ரசூலுல்லாஹ், 2 ஆடு வாங்கினேன், நீங்கள் கொடுத்த ஒரு தீனார்ல. ஒன்றை வித்துட்டு வந்தேன், ஒரு தீனார் கிடைச்சிருச்சு, இதையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க அந்த மனிதருக்காக வேண்டி. பாரக்கல்லாஹு லஹு சஃபகத்தன் யமீனஹு, அல்லாஹ் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பரக்கத்துடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த துஆவுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த பரக்கத்தை பெற்றதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அருமையான பெருமக்களே, ஒரு நாளைக்கு 40,000 தீனார்கள் அவர்கள் சம்பாதித்துட்டு வருவாராம். அல்லாஹ் அக்பர். ஒரு துஆ, ஒரு பரக்கத், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த பரக்கத்தினால் ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் எவ்வளோ? 40,000. ஹதீஸ்ல வருது 40,000 தீனார்.
இப்போ 40,000 நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படி ஒரு நாளைக்கு அப்படின்னா எல்லாரும் முடியாதில்ல, எல்லாரும் முடியாதில்ல. அந்த காலத்திலேயே 40,000 தீனார் ஒரு நாளுடைய வியாபாரத்தினுடைய லாபம். அந்த அளவுக்கு சம்பாதிப்பார் வியாபார திறமை உள்ள மனிதர். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான். இப்படி நம்மள்ட்ட யாராவது நான் கடை திறந்துருக்கேன் துவா செய்யுங்கன்னா என்ன, அல்லாஹ் பாரக்கல்லான்னு சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லுங்க? பாரக்கல்லான்னு சொல்லணும். குழந்தை பிறந்திருக்கு, பாரக்கல்லா. நான் வீடு வாங்கியிருக்கேன், பாரக்கல்லா. ஹஜ்ஜுக்கு போறேன், பாரக்கல்லா. எல்லாம் பரக்கத் செய்யட்டும். நம்ம ஒன்றும் செய்ய போறதில்லை. என்ன செய்யணும்? எல்லோருக்கும் நாம் பரக்கத்திற்காக வேண்டி நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்றா அஹதுக்கும் மா யுஜிபுஹு, யாருடைய வளர்ச்சியாவது பார்த்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதர் நல்ல வளர்ந்து இருக்கிறார், ஒகோன்னு இருக்கிறார். இதா ரா அஹதுக்கும் மா யுஜிபுஹு, உங்களை யாராவது நல்ல வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க. அல் பரக்கா, பரக்கத்து ஏற்படணும் துஆ செய்யுங்க அப்படின்னா. அவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாதுங்கிறாங்க. அவர் இன்னும் வளரட்டும் துஆ செய்யுங்கிறாங்க. ஒரு சஹாபி, அவருடைய உடல் அவ்வளவு அழகான மனிதர். அவரை பார்த்து கண் கசிட்டு விழுந்துருச்சு. அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது இவரை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த அவரை அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. அழைச்சிட்டு வந்து சொன்னாங்க, உங்களில் ஒருவர் அழகாக இருக்கிறார், நல்லா இருக்கிறார், வளர்ச்சியாக இருக்கிறார், அவரை பார்த்து இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. அவருக்காக வேண்டி நீங்க பரக்கத்திற்கு நீங்க துஆ செஞ்சுக்கோங்க. அவருடைய அழகை பார்த்து இப்படி சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படி பொறாமை பண்ணாதீங்க. அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவர் போட்ட கண் அவருக்கு விழுந்துருச்சு. அதனால நீங்க அவருக்காண்டி துஆ செய்யுங்க. அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்லாதீங்க. அவர் நல்லா இருக்கிறார் பார்த்தீங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று துஆ செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம்? முதல்ல பேரித்தம்பழம் சாப்பிடுவோம். அப்படிதானே? அது சடங்கா சம்பிரதாயமா? எதுவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான், இதா அஃப்தர அஹதுக்கும் ஃபல்யுஃப்திர் அலா தம்ரத்தின் ஃபஇன்னஹு பரக்கா. உங்களை யாராவது நோன்பு திறந்தால் நோன்பு திறப்பதற்கு பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறந்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னா ஃபஇன்னஹு பரக்கா, அந்த பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறப்பதனால் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அருமையான பெருமக்களே, அதே போல நாம் உண்ணுகிறோம், சாப்பிடுகிறோம். இன்னைக்கு என்னென்னமோ உணவு, கெமிக்கல் உணவு, அப்படிதானே? உணவு சாப்பிட்டதுனால தான் எல்லா நோய்களும் ஏற்படுது. ஒரு காலங்களில் ஆரோக்கியமாக வாழ்ந்த காலங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு 20 வயசு பையனுக்கு சுகர், பிபி இருக்கா இல்லையா? இன்னைக்கு 25 வயசுல டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உணவெல்லாம் கெமிக்கல். இன்னைக்கு கெமிக்கல் போய் என்ன பண்ணும்? உணவு ஆரோக்கியத்துக்காக வேண்டி சாப்பிடுகிறோம், நல்ல பலமாக இருக்க வேண்டும் என்று சாப்பிடுகிறோம், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சாப்பிடுறோம். ஆனால் அந்த உணவை கெடுதியை ஏற்படுத்தி விடுகிறது நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்ணக்கூடிய சமயத்திலே நமக்கு துஆ செய்யும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, யா அல்லாஹ் நான் உண்ணக்கூடிய இந்த உணவில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. நான் உண்ணக்கூடிய உணவுல பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. வஅத்இம்னா கைரன் மின்ஹு, இதை விட சிறந்த உணவை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தாங்க, ஒரு கிராமத்துக்கு. அந்த வில்லேஜில் உள்ளவர்கள் எல்லாம் உணவு கொடுத்தாங்க, விருந்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்த்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க அப்படின்னா,
பாரக்கல்லாஹு லஹும் பாரக்கல்லாஹு ஃபீமா ரஸக்தஹும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய வாழ்வாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வக்ஃபிர் லஹும், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. வரஹமுஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இப்படி பரக்கத்துகள் என்பது நமக்கு வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அந்த பரக்கத்தான நாட்கள் தான் எந்த நாட்கள்? பரக்கத்தை கேட்டு பெறக்கூடிய நாட்கள் தான் இந்த ரஜபுடைய நாட்கள், மாதங்கள், ஷஅபானுடைய நாட்கள் எல்லாம். இந்த காலங்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் பரக்கத்தை கேட்க வேண்டும், ரமலானை அடைய வேண்டும், ரமலானில் நிரம்ப அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.